வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹலால் மாட்டுக்கறி எலும்பு பிரியாணி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்து நல்லா ஊற வச்சு அதில் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் மிளகெல்லாம் போட்டு அதை தனியாக வேக வச்சிருவோம். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு நம்ம தக்காளி எல்லாத்தையும் கறி இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு சட்டி தூக்கி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு அந்த பூவு அந்த மொட்டு அந்த பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தை அதில் தூக்கி போட்டு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா கடைசியாக தக்காளியும் தூக்கி போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா கறி மசாலா மட்டன் மசாலா மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் போட்டுவிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக பெப்பர் தூளையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொழுப்பு எடுத்து வச்சுக்கிறோம், அதில் கொஞ்சம் போட்டுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் புதினா தலையை போட்டுவிட்டு இந்த எடுத்து வச்ச கறியில் எடுத்து அதுக்குள்ள போட்டு நல்லா அந்த மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு அளந்து வச்சு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் மசாலா ரெடியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி போட்டு நல்லா தம் போட்டு வச்சோம்னா வச்சுங்க வேற மாதிரி பிரியாணி ரெடி ஆயிரும். எடுத்து கப்புன்னு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். அது கூட ஒரு வேவச்சு முட்டையும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. டாடா பை பாய்.